ஹாய் வணக்கம். சேலம் இன்டர்லாக் பில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது 2025 500 ஸ்கொயர் ஃபீட் யூஸ் பண்ணி ஒரு மட் இன்டர்லாக் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் என்ன லேபர் ஆகும், என்ன மெட்டீரியல் காஸ்ட் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த மெட்டீரியல் காஸ்ட் என்னங்கிற விவரம் உங்களுக்கு புரியும். 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான ப்ளூ மெட்டல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு. இன்டர்லாக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 பேக் சிமெண்ட் இருந்தால் போதும். ஆவரேஜாக ஒரு 330 ரூபா ரேட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 82,500 வருது. நெக்ஸ்ட் ஸ்டீலு. டோட்டலாக 2 டன் தேவை. பெர் கேஜி 72 ரூபா. டோட்டலாக 1,44,000 வருது. நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் பிரிக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு பிளேயர்ஸ் பிரிக்கு எடுத்துக்கலாம். 1,500 கல் இருந்தால் போதும். ஒரு கல்லோட ரேட்டு 7 ரூபா. 10,500 தேவைப்படும். நெக்ஸ்ட் மட் பிரிக்கு. டோட்டலாக ஒரு 3000 கல் தேவை 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஒரு கல்லோட ரேட் 45 ரூபா. இது லொக்கேஷன் பொறுத்து மாறும். டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,30,35,000 இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்சாண்டு 6 யூனிட் இருந்தால் போதும். ஒரு யூனிட்டோட ரேட்டு 5,000. இது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். மொத்தம் 30,000 ஆகும். அடுத்து பி சாண்டு 3 யூனிட் இருந்தால் போதும். ஒரு யூனிட்டோட ரேட்டு 6,000 ரூபா. டோட்டலாக 18,000 ஆகும். அடுத்து முக்கால் ஜல்லி. ஒரு யூனிட்டு 4,000 ரூபா. டோட்டலாக 8 யூனிட் தேவைப்படும். 32,000 ஆகும். நெக்ஸ்ட் 1.5 ஜல்லி. இது நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 யூனிட் இருந்தால் போதும். ஒரு யூனிட் 4,000 ரூபா. டோட்டலாக 12,000 இருந்தால் போதும். அடுத்து கிராவலு. ஒரு டோட்டலாக ஒரு 12 யூனிட் தேவைப்படும். கிராவல் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அது ரொம்ப ரேராக கிடைக்கும். அதனால் அதோட ரேட் ஒரு 3,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். டோட்டலாக ஒரு 36,000 தேவைப்படும். டோட்டலாக ப்ளூ மெட்டல்ஸ் மட்டும் 5 லட்ச ரூபா தேவைப்படும். நெக்ஸ்ட் டைல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளோர் டைலு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் 60 ரூபா ரேட் மேலே 30,000 வரும். அடுத்து வால் டைல் கிச்சன் ப்ளஸ் பாத்ரூமுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக வால் டைல் 45 ரூபா வரும். 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9,000 வரும். அடுத்து கிரானைட் பார்த்தீங்கன்னா 80 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 200 வரும். டோட்டலாக 16,000 தேவைப்படும். டோட்டலாக டைலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 55,000 செலவாகும். அடுத்து பில்டிங்க்கு தேவையான டோர்ஸ் அண்ட் விண்டோஸை பார்க்குறோம். மெயின் டோரு டீ குட்லேயே போட்டுக்கிறோம். ஒரு டோரோட ரேட் பார்த்தீங்கன்னா 40,000 வரும். பெட்ரூம் டோரோட ரேட்டு 12,000 வரும். டாய்லெட் டோரு நம்ம பிவிசிலே போட்டுடலாம். ஒரு டோரோட ரேட் 4,000 வரும். அடுத்து விண்டோ. டோட்டலாக நமக்கு 6 விண்டோ தேவை. ஒரு விண்டோட ரேட் 4,000 வரும். டோட்டலாக 24,000 இருந்தால் போதும். ஒரே ஒரு வெண்டிலேட்டர் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஒரு பாத்ரூமுக்கு ஒரு வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணால் போதும். டோட்டலாக டோர் அண்ட் விண்டோஸ் எல்லாம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 83,000 வரும். நெக்ஸ்ட் இந்த பில்டிங்கு தேவையான மெட்டீரியல் பார்க்க போகிறோம். பெயிண்டிங் டோட்டலாக மெட்டீரியல் 40,000 தேவைப்படும். ப்ளம்பிங் மெட்டீரியல் 40,000 தேவைப்படும். எலக்ட்ரிக் ஒயரு சுவிட்சஸ்ஸு டோட்டலாக ஆல் ஓவர் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு 50,000 தேவைப்படும். அதர்ஸ் நம்ம ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா சின்ன சின்ன இடத்துல டிரான்ஸ்போர்ட்டு வர்றது போகிறது, எக்ஸ்ட்ரா டீ காசு இந்த மாதிரி இடத்துலலாம் செலவாகும். அதுக்காக தான் நம்ம ஒரு அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா இந்த பில்டிங்கில் இந்த செலவு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும். அதுக்காக தான் இந்த 25,000 நாங்கள் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட லேபர் காஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ஃபீட்டு 300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த 300 அவர் என்னென்ன வேலை செய்வார்னா, பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இன்டர்லாக் பிரிக் தனி லேபர்ஸ் வச்சு கட்டிக்குவார். அவரோட ஒர்க் அந்த பார்டர் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது ப்ளஸ் காங்கிரீட் போட்டு கொடுத்துருவாரு. இதெல்லாம் அந்த ஸ்கொயர் ஃபீட் 300 அடங்கும். அடுத்து டைல் லேபரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக 12,000 ஆகுது. அடுத்து கிரானைட் ஒர்க்கு 80 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம கிரானைட் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா. டோட்டலாக 4,800 ஆகுது. அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் ப்ளம்பிங்கு டோட்டலாக 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நம்ம டோட்டலாக 500 ஸ்கொயர் ஃபீட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 35,000 ரூபா செலவாகும். அடுத்து பெயிண்டிங் இருக்குது. லம்சமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 25,000 வரும். அதே போல் கார்பரேட் ஒர்க்கும் வரும். டோட்டலாக ஒரு 20,000 ஆகும். டோட்டலாக லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு 2,01,800 வரும். 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூஸ் பண்ண டோட்டல் பட்ஜெட் இப்போ பார்க்க போகிறோம். ப்ளூ மெட்டல்ஸோட காஸ்ட் 5 லட்ச ரூபா வருது. டைல் மெட்டீரியலோட காஸ்ட் 55,000 வருது. டோர் அண்டு விண்டோ காஸ்ட் 83,000 வருது. எலக்ட்ரிக், ப்ளம்பிங், பெயிண்டிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து 1,60,500 வருது. டோட்டல் லேபர் காஸ்ட்டு நம்ம அது ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம் 2 லட்ச ரூபா வருது. டோட்டல் பட்ஜெட்டு 10,03,000 வருது. நம்ம ரவுண்டாக ஒரு 10,25,000 நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா என்ன ரேட்டு வரும்னு பார்த்தீங்களா,
10,00,000 இருந்து 10,25,000 வரைக்கும் இன்னைக்கு ஆன பட்ஜெட் வரும்.